வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு கணக்கு ஒர்க்குக்கூட மாத தேர்வுக்கான ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. மிகப்பெரிய ஓரிலக்க எண்ணை 5ஆல் பெருக்கினால் கிடைப்பது. முன்னாடியே சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, 9 5 45. அடுத்து மிக சிறிய ஈரிலக்க எண்ணை 10ஆல். மிக சிறிய ஈரிலக்க எண்ணா 10, 10 பெருக்கல் 10 = 100. அடுத்து இங்கே நம்பர் 11 7 கூட்டினா 18, அது மாதிரி 7 7 கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ 32 கூட 7 சேர்த்தா 39, 39 கூட 7 சேர்த்தா 46. இந்த ஆன்சராக வரும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணை. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணைனா 99, அதை 7ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 693 கிடைக்கும். அடுத்து 20ஐ 15ஆல் பெருக்கினா 300 கிடைக்கும். அடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா 10Z 9Y நம்பரையும் குறைச்சிட்டே வந்திருக்காங்க. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரையும் என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இங்கே இசட்டுக்கு முன்னாடி ஒய் வரும், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் டபிள்யூ. அடுத்து நம்பரையும் குறைச்சி எழுதிட்டே வரணும். ஏபிசிடியில் இசட்லேருந்து பின்னோக்கி எழுதிட்டு போகிறாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா 6V 5U. ஓகேவா? இதுதான் ஆன்சராக வரும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒரு அடுக்கில் 32 புத்தகங்கள் அடுக்கலாம் எனில் 18 அடுக்குகளில் எத்தனை புத்தகங்கள் அடுக்கலாம்? ஒரு அடுக்கில் 32 புக்குனா 18 அடுக்கில் 576 புக்கு. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 8ஆல் பெருக்குனா 8 2 16 6 மீதி 1 8 3 24 1 25. அடுத்து 32 அப்படியே போட்டால் 576 புக்கு அடிக்கலாம். அடுத்து 77ஐ மிக சிறிய ஈரிலக்க எண்ணால் பெருக்க கிடைப்பது. மிக சிறிய ஈரிலக்க எண்ணுனா 10. அப்போ 77 10ஆல் பெருக்குனா 770. அடுத்து இங்கே அடுத்து வரும் அமைப்பை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 4 பாக்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கீழே இந்த பக்கத்துலேருந்து ஒன்று எடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த பக்கத்துலேருந்து கீழே எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து எடுக்கணும்னா நமக்கு என்ன எடுத்துருக்கணும், இதுதான் எடுத்துருக்கணும். ஒன்று எடுத்துட்டால் மேலே தானே இருக்குது 2, மேலே இருக்க 2ல் தான் ஒன்று எடுத்துருக்கணும். ஓகேவா? அப்போ மேலே 1 மட்டும் இருக்கிறது இதுதான். அதனால் இதை டிக் பண்ணிக்கிறோம். இதுதான் சரியாக வரும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 38 பெருக்கல் 41 இங்கே பெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்குனா 38, அடுத்து 4ஆல் பெருக்குனா 4 8 32க்கு 2 3 4 3 12 3 15. அப்போ 1558 ஆன்சர். ஓர் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஒரு நாளில் 122 இருசக்கர வாகனங்களுக்கு காற்றடைக்கப்பட்டது. அந்த நிலையத்தில் அன்று எத்தனை சக்கரங்களுக்கு காத்தடிருக்காங்கன்னா இருசக்கர வாகனங்களுக்கு. இருசக்கர வாகனாலே 2 சக்கரம். அப்போ 122 2ஆல் பெருக்கணும்னா 2 2 4 2 4 ஒரு 2 2 244 சக்கரங்களுக்கு காற்றடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இருக்க நம்பர் இங்கே அதை சுற்றி 4 பக்கமும் இருக்க நம்பரை கூட்டினா வரக்கூடிய கூடுதல் தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. இப்போது 7 3 10 12 5 17 தான் இதோட ஆன்சர். அடுத்து அதே மாதிரி இது 4 நம்பரையும் கூட்டினா நடுவில் வரணும். 3 1 4 6 10 15 கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இங்கே நடுவில் என்ன இருக்குது, 13 நமக்கு கூடுதல் விடை வரணும். இப்போ நம்ம கூட்டி பார்ப்போம். 6 4 10 10 கூட்டல் 2 12 தான் இருக்குது. 12 கூட இன்னும் எதை கூட்டினா 13 வரும், 1 கூட்டினா. அப்போ இந்த பக்கத்தில் 1 தான் வரும்னு அர்த்தம். ஓகேவா? தான் வரும். தேங்க்யூ.